நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. நம்ம புல்லட் சீரியல் என்ஃபீல்ட் இந்தியா பத்தி கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தோம். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. நான் முன்பதிவிலே சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கும்போது அது தொடர்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஃப் பேஜ் ஆட் புல்லட்டுடைய ஆடு வந்திருக்கு. அந்த ஆடை நீங்க பார்க்கலாம். 350cc பிளிப்கார்ட்ல கூட வாங்கிருக்கலாங்கிற அந்த நியூஸையும் சொன்னேன், அதையும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு பெரிய கம்பெனி, இந்தியால எல்லாத்துக்கும் தெரியும். அதை பத்தி கண்டினியூஸா நம்ம ரீல்ஸ் போட போறோம். தொடர்ச்சியா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது வந்து எஸ்காட்ஸ் இந்தியா லிமிடெட். அதாவது முதல்ல அவங்க லான்ச் பண்ணது ராஜிடூட் பைக். ராஜிடூட் பைக், இந்த பைக் ரொம்ப ஃபேமஸ் பைக். 175cc 175cc ராஜிடூட் பைக். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த பைக் தான் வச்சிருப்பாங்க. லார்ஜஸ்ட் செல்லிங் பைக்கா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த பைக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,40,000 ரூபாய் ஹோண்டா யூனிகார்ன். பட் அப்போ பாருங்க 2,390 ரூபாய் ரியல் எக்கனாமி பிரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் அண்ட் பிளஷர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ராஜ்டூட் உடைய அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த 1980s பாத்தீங்கன்னா டயர் ட்ரஸ்டட் அண்ட் ட்ரபிள் ஃப்ரீ 53 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர். இந்த கலர் ரொம்ப பாப்புலர் கலர், ரெட் கலர். இதையும் வந்து அவங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராஜ்டூட் பைக் வந்து 175cc அந்த 1975ல வந்து பாபி படம் வந்துச்சு. சோ அதனால அதே அந்த சிறுசாக்கி இந்த பாபி பைக்னு போட்டாங்க, ராஜ்டூட் ஸ்மால். இதே 175cc டேங்க் அதே மாதிரி கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி இந்த பைக் வந்து பாபி பைக்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த பைக்கை வந்து அவர் வந்து ரிஷி கபூரும் டிம்பிள் கபாடியும் இந்த பைக்ல தான் ஃபுல்லும் போவாங்க. அதனால இது பாபி பைக்னு வந்துச்சு. ராஜ் கபூர் பிலிம்ல இந்த பைக் வந்து ஃபுல்லும் வரும். ஸோ எஸ்காட்ஸ் பத்தி நிறைய இருக்கு. எஸ்காட்ஸ் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இந்திரா காந்தி பீரியட்ல ட்ரை பண்ணாங்க. அது எப்படி முறியடிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் கண்டினியூஸா பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் அடுத்த பதிவுல நீங்க கண்டினியூஸா பாருங்க. ராஜ்டூட் பைக் வந்து அந்த ஸ்கூட்டர் ஒன்னு லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கூட்டர் நிறைய பேருக்கு தெரியாது. பேப்பர்ல அதான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இருந்திருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்கூட்டர் வந்து எங்க அப்பா வச்சிருந்தாங்க. நாரங்கோவில் படிக்கும் போது அந்த ஸ்கூட்டர்ல தான் எங்க அப்பா என்னை ஸ்கூல்ல போய் விடுவாங்க. அதையும் பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல், அது எஸ்பெஷலி ரூரல் இதுக்கு வந்து ராஜ்டூட் வந்து ஒரு இந்தியன் மேட் எஸ்காட்ஸ் உடைய ஒரு இது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நன்றி, வணக்கம்.